Hello everyone, today நம்ம பார்க்க போகிறது வந்து தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தேர்ட் சாப்டராக வருது. ஸோ ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் லா வந்து நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு நெட்வொர்க் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது என்னென்னா எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட், கேன் பி ஒன்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். அதாவது ஹீட்லேருந்து ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை ஒர்க்லேருந்து ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்படி தான் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் தான் பண்ண முடியும். எனர்ஜி கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்கிள்னு எடுத்துகிட்டோன்னா ஃபஸ்ட் வந்து 1 to 2 ப்ராசஸ் போகுது, 2 to 1 வந்து வருது. வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட் ஈக்குவல் டு ஃபைனல் ஸ்டேட், கரெக்டாக இதுதான் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைக்கிளில் வந்து நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு நெட்வொர்க் ட்ரான்ஸ்ஃபர். இது ஒரு ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 to 2 ப்ராசஸ் எடுக்கிறதுனா சேஞ்ச் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி ப்ளஸ் சேஞ்ச் இன் ஒர்க். ஸோ இதில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி நெக்லிஜிபிள்னு எடுத்துட்டோம்னா சேஞ்ச் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்யூ ப்ளஸ் சேஞ்ச் இன் ஒர்க் டன். இதே ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா எனர்ஜி வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஐசோலேட்டட் சிஸ்டமில் உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. இப்போ டிக்யூ 0, டிடபிள்யூவும் 0, அப்போ டெல்யூ வந்து அதுவும் 0 ஆயிரும். ஸோ அது 0னா என்ன அர்த்தம்? U1 ஈக்குவல் டு U2. ஸோ எனர்ஜி வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதான் மீன் பண்ணுது ஐசோலேட்டட் சிஸ்டமில். ஸோ எனர்ஜி வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அது பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். ப்ராப்பர்ட்டினா இன்டென்சிவாக எக்ஸ்டென்சிவான்னு கேள்வி வரும்ல, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ எனர்ஜி வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா மாசை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. டிபெண்ட் பண்ணி ஈக்குவல் டு நமக்கு பேசிக்காக தெரியும் mc² தான். ஸோ எனர்ஜி வந்து மாசை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், அது தெரியும். அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் எனர்ஜி எடுத்துக்கணும், தட் யூனிட் மாஸ். அதுதான் வந்து உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒன் ஏர் டெம்பரேச்சர் ஃபார். இப்போ வந்து நம்ம ஐடியல் கேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அது ஐடியல் கேஸ் பிபி வந்து அது இருக்கும், பிவிஸ் கொட்டு ஆர்டி அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐடியல் கேஸ்க்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஏர் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் லாவில் வந்து க்ளோஸ் சிஸ்டமுக்கு வர ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட்டு நிறையா ப்ராசஸ் இருக்குது. நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஐசோதெர்மல், அடியபேட்டிக், பாலிட்ரோபிக்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து க்ளோஸ்ட் சிஸ்டம் பார்க்குறோம். ஃபஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் நமக்கு தெரியும் mcv/dt. ஸோ mcv/dt இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அதுதான் நமக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்தோன்னா mcp/ΔTன்னு வரும். ஸோ இதுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சேஞ்ச் இன் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஐசோதெர்மல் ப்ராசஸ் பார்த்தோம்னா இப்போது இன்டர்னல் எனர்ஜி வந்து mcv/ΔTன்னு நமக்கு தெரியும். இப்போது ΔT ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு வந்து என்ன ஆகும்? ΔT வந்து 0 ஆகிடும். அப்போ mcv/ΔT சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து 0 ஆகிடும். இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஃபஸ்ட்லாம் படி dq இந்த du டேர்ம் வந்து 0 ஆகிடும். இப்போ ΔQ ஈக்குவல் டு ΔW. இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0 ஆகும். ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் adiabatic is nothing but reversible isentropic process னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 ஆகிடும். இதே பாலிட்ரோபிக் பார்த்தோம்னா பாலிட்ரோபிக் வந்து நாட் 0. ஸோ அது வந்து பாலிட்ரோபிக் ஒர்க் டன் இன்டூ γ-n/γ-1. இதுதான் பாலிட்ரோபிக் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பாலிட்ரோபிக் ஒர்க் வந்து நமக்கு தெரியும் P1V1 - P2V2/n-1. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்க்ரீசஸ் இன்டர்னல் எனர்ஜி. முன்னாடி பார்த்ததான். இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் வால்யூம் நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. பாலிட்ரோபிக் ப்ராசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நாட் 0. இந்த பாலிட்ரோபிக் ப்ராசஸில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நாட் 0. அதே வந்து இப்போ ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னால் 0ன்னு சொல்லியிருக்கோம்ல, பாலிட்ரோபிக் நாட் 0ன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்தால்பின்னு பார்க்குறோம். என்தால்பினா ஹீட் கண்டென்ட் ஆஃப் தி பாடி. அந்த பாடியில் எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குங்கிறது தான் என்தால்பி. ஸோ அதோட யூனிட் வந்து எனர்ஜியோட யூனிட் தான் ஜூல். H = U + PV. இதே மாதிரி பாலிட்ரோபிக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தோம்னா
C polytopic also gamma minus n by 1 minus n into Cv. ஸோ இதுதான் polytopic specific heatோட ஃபார்முலா. ஸோ n வந்து நமக்கு தெரியும் polytopic index, இதே gamma வந்து isentropic index. ஸோ இது வந்து gamma வந்து 1.4, n வந்து வேரியேஷன் 1 to 1.4 அந்த அது பிட்வீனில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ், அதே இது வந்து 1 மைனஸ் n வந்து கிரேட்டர் தன் 1 தான். இப்போ இந்த டேர்ம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ C polytopic வந்து எப்போவுமே நெகட்டிவ். gamma நமக்கு தெரியும் 1.4 equal to Cp by Cv for ideal gas. இப்போ dq நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துட்டோம்னா என்ன வரும், mCv dt இன்ட்டு இந்த பாலிட்ரோபிக் ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் நம்ம இங்கே போடுவோம், m இன்ட்டு பாலிட்ரோபிக் ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு dt. அப்போ பாலிட்ரோபிக் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து Cv இன்ட்டு gamma minus n by 1 minus n. ஸோ அதுதான் இந்த டைம். நெக்ஸ்ட் வந்து பர்பச்சுவல் மோஷன் மிஷின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3 கைண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கைண்ட் என்னென்னா எஸ்என் விச் வயலேட்ஸ் தி ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பர்பச்சுவல் மோஷன் மிஷின்னா ஃபஸ்ட்டு கைண்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லா நமக்கு தெரியும், எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. ஸோ அதை வயலேட் பண்ணி ஒரு மெஷின் வந்து எனர்ஜி க்ரியேட் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து பர்பச்சுவல் மோஷன் மிஷினாக ஃபஸ்ட் கைண்ட் சொல்லுவோம். there can be no machine which would continuously supply mechanical work without some form of energy disappearing simultaneously. அதாவது எந்த எனர்ஜி டிஸப்பியர் ஆகாமல் இதுவாக வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினை பிஎம்எம்ஓன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லாம் பார்த்துருக்கோம். கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.